My dear brothers and sisters in Christ, I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. We have successfully completed 48th Youth Festival few days ago. I'm happy that many of you could participate in the festival and won many prizes. Now I want you to go beyond the competitions. There is life beyond competitions. In a competition, there will always be winners and losers. But God taught us through God's word that we should go beyond the competitions of this world. We have competitions only with the evil powers of this world. Other than that, we have no competition with anyone, any creature of this world. So we need to think this idea very seriously. Today's youth face a lot of challenges that arises from within, challenges that we face from outside world. You have challenges within like ego, jealous, inferiority complex, fear of failure, and so on and so on. You have challenges from outside, the stress from education, unemployment, family tensions, and also challenges from the society. In order to overcome these challenges and to attain a successful life, you need to devote your life to the Lord. And that should be a continuous, a strong relationship. You need to inculcate this culture throughout your life. It is not a one-time commitment to the Lord. It should be continuous. You should be the Lord's and the Lord should be yours. You should always remember that you are a beautiful creation of the Lord. God created you with a special purpose that is nothing other than to represent God in the society where you are living. So you need to represent the values of the Lord wherever you are, whether you are at home or you are in an education institution or in your workplace. Wherever you are, you need to remember always that you are a representative of your Creator. So, I want you to remember God's word always in your life. God bless you all and be a champion of the kingdom of God. Amen. கண்டமெனில்
அன்பிற்குரியவர்களே, நம்முடைய தாய் திருநாடு விடுதலை பெற்ற நாளை நன்றியோடு நினைவு கூறுவதற்கு ஆண்டவர் இந்த நாளை நமக்கு தந்திருக்கின்றார். 79வது சுதந்திர தின விழாவை இந்த நாளிலே மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்கு ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காக, அதற்காக பாராட்டின, அதற்காக உழைத்த, தங்களுடைய உயிரை கொடுத்த அத்தனை பேரையும் நினைவு கூறுகின்ற நாள் இந்த நாள். மிக சிறப்பாக 1857வது ஆண்டு முதல் 1947வது ஆண்டு வரையிலும் இந்தியாவை ஆட்கொண்டதான காலனிலிசம், அதனுடைய பின்னணியத்திலே நம்முடைய இந்திய நாடு சிக்கி தவித்தது, அடிமைத்தனத்தில் இருந்தது. அதை வேறறுத்து நமக்கு ஒரு சுதந்திர உணர்வையும் விடுதலை வாழ்வையும் நமக்கு நம்முடைய முன்னோர்கள் தந்திருக்கின்றார்கள். ஆகவேதான் நம்முடைய இந்திய திருநாட்டின் இந்த சுதந்திர தின நல்வாழ்வாக இந்த சுதந்திர தின நாளிலே நாம் பங்கேற்பதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். மிக சிறப்பாக கல்லூரியின் முதல்வர், கல்லூரியின் தாளாளர், அருமையான NCC, NSS அதனுடைய பொறுப்பாளர்கள், கோஆர்டினேட்டர்ஸ்கள், அனைத்து ஃபேக்கல்டி, நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் பங்கேற்ற அத்தனை பேருக்கும் உளப்பூர்வமாக நம்முடைய பேராயத்தின் இளையோர் கரிசனை துறையின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திரம் பெற்றதை நம்முடைய பேராயத்தின் சார்பாகவும் வாலிபர் பெருவிழாவாக மிக சிறப்பாக நடத்துவதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். இந்த 48வது வாலிபர் பெருவிழாவை இந்த 79வது விடுதலை திருநாளோடு இணைத்து நடத்துவதற்கு அனுமதி கொடுத்ததான அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்கின்றேன். மிக சிறப்பாக நம்முடைய பேராயத்தின் மாடரேட் கமிஷனரையாக இருக்கிறதான ரைட் ரெவரண்ட் டாக்டர் ராய்ஸ் மனோஜ் விக்டர் அவர்களும், நம்முடைய பேராயத்தின் உப தலைவர் ரெவரண்ட் டாக்டர் முத்துசாமி கிறிஸ்தாஸ் அவர்களும், நம்முடைய பேராயத்தின் செயலர் என்ஜினியர் பைஜு நிசிபால் அவர்களும், நம்முடைய பேராயத்தின் பொருளாளர் டாக்டர் ஜெயகர் ஜோசப் அவர்களும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொள்கிறார்கள். அவர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் திருமலையிலிருந்து ஒரே ஒரு வாக்கியத்தை உங்களுக்கு நினைப்பூட்டுகின்றேன். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 15வது வசனம். ஒருவனும் மற்றொருவனுக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். அன்புக்குரியவர்களே, நாம் பெற்றுக்கொண்ட சுதந்திரம் தாளாளர் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த ஆண்டின் தீம் ஆக 2047 ஒரு வலிமை மிக்கதான பாரதத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு தூர சிந்தனையை நமக்கு பெற்றிருக்கின்றோம். ஆகவே எல்லா வளங்களும் எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைந்த ஒரு நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே கூடுமான வரையிலும் 3 மிக முக்கியமான காரியங்களை, வலிமை மிக்கதான ஒரு பாரதத்தை உருவாக்கத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்கின்றார். 3 மிக முக்கியமான காரியங்கள் இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. 1, உயர்வாகவும் அன்புடன் கருதுங்கள். உயர்வாகவும் அன்புடன் கருதுங்கள். நாம் பெற்றுக்கொண்ட சுதந்திரம் மிகவும் மிகவும் சிறப்பானது. இதற்காக தங்களுடைய உயிரையும் தங்களுடைய வாழ்வையும் கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே பெற்றுக்கொண்ட விடுதலை உணர்வோடு வருகின்ற 2047 நம்முடைய இந்தியா எல்லா நிலையிலும் தன்னிறைவை பெறுவதற்கு நம்முடைய இந்தியாவை அதிகமாக நேசிக்கவும் உயர்வாகவும் அன்பாகவும் கருத ஆண்டவர் நமக்கு அழைப்பை தருகின்றார். 2வதாக ஊக்கமூட்டுங்கள். என்கரேஜ் ஒன் அனதர். ஒவ்வொருவரையும் நாம் ஊக்கமூட்ட அழைக்கப்படுகின்றோம். தாளர்கள் குறிப்பிட்டது போல இன்றைக்கு நலிவுற்ற நிலைமையிலும் ஏழ்மை நிலையிலும் விவசாயத்திலும் பலவிதமான நிலையிலும் கஷ்டப்படுகின்றவர்களுக்கு நம்மால் இயன்ற ஊக்கத்தை அளிப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக நம்முடைய நேசமணி நினைவு கிறிஸ்தவ கல்லூரி மிகவும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கல்லூரி. இந்த கல்லூரியின் பேரில் இருக்கின்றதான நேசமணி அவர்களும், மார்ஷல் நேசமணி அவர்களும் நம்முடைய தமிழகத்தோடு கன்னியாகுமரி மாவட்டம் இணைப்பதற்காக மிகவும் மிகவும் பாடுபட்டவர்கள். ஆகவே அந்த ஒரு உற்சாகம் மாணவர்களிடத்திலே அதிகமாக இருக்க வேண்டும். உயர்வாகவும் அன்புடன் கருதுங்கள், ஊக்கமூட்டுங்கள். 3வதாக உங்களால் இயன்ற உதவிகள், நன்மைகளை நம்மோடு இருக்கிறவர்களுக்கு செய்யுங்கள். ஹெல்ப் ஒன் அனதர். ஆகவே நம்முடைய இந்திய தேசத்தை நம் உயர்வாகவும் அதனுடைய குடிமக்களை உயர்வாகவும் அன்பாகவும் நடத்தவும் ஊக்கமூட்டவும் உதவி செய்யவும் நமக்கு இந்த காலை வேளையிலே இந்த 79வது சுதந்திர நாள் அழைப்பை தருகிறது. அன்பான மாணவர்களே, எதிர்காலத்தை திட்டமிடுங்கள். நம்முடைய இந்தியா எல்லா வளத்தையும் பெற்றிருக்கின்றது. மற்ற நாடுகளை பார்க்கிலும் நம்முடைய இந்தியாவிலே அதிகமான வளங்கள் நிறைந்திருக்கிறது.
ஆகவேதான் இந்த வளங்களை நீங்கள் உங்களுடைய கல்வியின் மூலமாகவும் உங்களுடைய பங்களிப்பின் மூலமாக வெளிப்படுத்த முயற்சி செய்யுங்கள். வாருங்கள், நாம் இணைந்து நம்முடைய இந்திய தேசத்தை கட்டமைப்பிலே இணைந்து கொள்வோம். நம்முடைய இந்தியாவின் பழம்பெருமையை காப்பாற்றுவோம். வரும் தலைமுறைக்கு எடுத்து சொல்லுவோம். உயர்வாகவும் அன்புடன் கருதுங்கள், ஊக்கமூட்டுங்கள், உதவி செய்யுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். ஆண்டவர் இந்த வார்த்தைகள் மூலமாகவும் நம்முடைய இந்திய தேசத்திற்காக உழைத்தவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு வந்தனம் செலுத்துவோம். உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். நம்முடைய இந்தியாவுக்காக ஒவ்வொரு நாளும் நாங்களும் ஜெபிக்கின்றோம். நீங்களும் இந்தியாவுக்காக ஜெபியுங்கள். இந்தியா எல்லா நிலையிலும் பயணிக்கத்தக்கதாக நம்முடைய பாரத பிரதமர், ஜனாதிபதி, ஒவ்வொரு மாநிலங்களின் முதலமைச்சர்கள், குறிப்பாக நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர், கவர்னர், இதில் அங்கம் வைக்கின்றதான அரசு பணியில் இருக்கின்றவர்கள் அத்தனை பேருக்காகவும் நம்முடைய நினைவு கூறுதலை நினைத்துக் கொள்வோம். ஆண்டுடைய கிருபையும் ஆசையும் உங்கள் அனைவரும் நிறைவாக தங்கியிருப்பதாக. அது சுதந்திர தின விழாவிற்காக இங்கே வருகை தந்துள்ள அனைவருக்கும் காலை வணக்கம். முதலாவதாக நம் கல்லூரியை சிறப்பாக தலைமையேற்று வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கல்லூரி தாளாளர் அவர்கள் இன்று நமக்கு பிளாக் ஹாஸ்டிங் செய்ய வந்திருக்கிறார்கள். அவர்களை நம் கல்லூரியின் சார்பாகவும் உங்கள் அனைவரும் சார்பாகவும் வரவேற்றுக் கொள்கிறேன். இன்று நம்முடைய விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக ரெவரண்ட் டாக்டர் டேவிட் ஜோசப் ராஜ் அவர்கள், யூத் டைரக்டர் கன்னியாகுமரி CSI டயசிஸ் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். இன்று அவர்களுடைய போட்டியும் நம் கல்லூரியில் நடப்பதனால் அவர்கள் அந்த நெருக்கடி நிலையிலும் நமக்கு சிறப்பு விருந்தினராக நம்ம அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்ததற்கு அவர்களை வாழ்த்துகிறோம். அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த விழாவினை சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற NCC ஆஃபீஸர் டாக்டர் பாய்ட் வெஸ்லி அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். மற்றும் இதனை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற NSS கோஆர்டினேட்டர்ஸ், பேராசிரியர்கள், ஸ்டாஃப் அசோசியேஷன் செக்ரட்டரி, அனைத்து பேராசிரியர்கள் மற்றும் நான் டீச்சிங் ஸ்டாஃப் அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். இன்று நமக்கு இதை சிறப்பிக்கும் வகையில் நம்முடைய கவர்னிங் போர்ட் மெம்பர்ஸ் மிஸ்டர் ஜெய்சிங், மிஸ்டர் செல்வகுமார் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். நம்முடைய கல்லூரியினுடைய சாப்ளின் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். அவர்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். நேற்றிருந்தே இதை சிறப்பாக நடத்துவதற்காக திட்டமிட்டு எல்லா வேலைகளையும் செய்த அனைத்து NCC கேடர்களுக்கும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். இதோடு இதில் கலந்து கொண்டிருக்கிற NSS, நம்முடைய கல்லூரி NSS ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் மாணவர்கள், பொதுமக்களாக கலந்து கொண்டிருக்கிற அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை கூறி முடித்துக் கொள்கிறேன். We wish you all a very happy Independence Day. 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த சிறப்பான சுதந்திர தின விழாவை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் நமது பிரின்சிபல் டாக்டர் பிஜி சார் அவர்களே மற்றும் இங்கே இதை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் நமது NCC உடைய இன்சார்ஜ் டாக்டர் வெஸ்லி பாய்ட் அவர்களே, NSS இன்சார்ஜ் டாக்டர் ஜோஸ்பால் அவர்களே மற்றும் சாப்ளின் அவர்களே, என்னுடைய கவர்னிங் போர்டு மெம்பர்ஸான மிஸ்டர் செல்வகுமார், மிஸ்டர் ஜெய்சிங் சார் மற்றும் இந்த ஃபேக்கல்டி ஆஃப் ஸ்டாஃப் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்பெஷலி NSS NCC, இவங்க எல்லாருக்கும் முதற்கண் சுதந்திர தின வாழ்த்துக்கள். அதாவது நாம் நமது இது சிறப்பாக இருக்கக்கூடிய நம்ம தொழுகையில் கொண்டு போகக்கூடிய நமது சாப்ளின் மேடம் மற்றும் எல்லா நமது சிறப்புரை செய்யக்கூடிய நமது நண்பர் ரெவரண்ட்
டேவிட் ஜோசப் ராஜ் அவர்களும் இங்கே நடக்க இருக்கக்கூடிய எக்ஸாமில் கலந்து கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். இந்த சுதந்திர தினம் 1947ஆம் ஆண்டு பலருடைய தியாகத்தினாலும் உயிரை கொடுத்து நமக்காக சுதந்திரம் கொடுத்திருக்கிறார்கள். நம்ம இப்போ இருக்க இன்னைக்குள்ள தீம் விகாஸ் பாரத், அதாவது ஒரு 2047 இந்தியா ஒரு டெவலப்ட் கண்ட்ரியாக வர வேண்டும் என்றதுனால முதல்ல மாணவர்கள், ரெண்டாவது பெண்கள், அப்புறம் ஏழைகள், அப்புறம் விவசாயிகள், இவர்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒரு நவ பாரத், ஒரு புதிய பாரதம், புதிய இந்தியாவை தோற்றுவிக்க வேண்டும் என்று நம்ம சுதந்திரம் கிடைத்தது மட்டும் இல்லை, இந்த சுதந்திரத்தை நல்லபடியாக பேணி காத்து நம்ம எல்லாரும் ஒருங்கிணைத்து, முக்கியமாக மாணவ மாணவிகள், வருங்கால இந்தியாவுடைய எதிர்காலம் விளக்குகள், அவர்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம சுதந்திரம் எவ்வளோ கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்திருக்கார்கள். நம்ம எல்லாரும் யாருமே ஒரு அடிமையான இந்தியாவில் பிறந்ததில்லை. இருந்தாலும் நாம் அந்த எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சுதந்திரம் வந்துவிட்டது, இந்த சுதந்திரத்தை நல்லபடியாக காத்து வருங்காலத்தில் நீங்களும் ஒரு ஷைனிங் ஸ்டார்ஸாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பை தந்ததற்காக நன்றி, வணக்கம்.
இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பு நிறைந்தவர்களே, காலையிலிருந்தே உங்கள் திறமைகளை பல நிலைகளிலே வெளிப்படுத்தி கொண்டு மிக சோர்வோடும் இருக்கிறீர்கள். அதே நேரத்தில் மகிழ்ச்சியாக பரிசுகளை பெற்றுக்கொண்டு ஓடிவிட வேண்டும் என்றும் இருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் வாழ்த்துரை என்று சொல்லுகின்ற அந்த நிகழ்வில் உங்களுடைய நேரத்தை அதிகமாய் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. கன்னியாகுமரி பேராயத்தின் சார்பில் நடத்தப்படுகின்ற மிக சிறப்பான ஒரு ஊழியம் இது என்பதனை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டாண்டு காலமாக சிறப்பாக இந்த ஊழியம் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. திறமைகளை வளர்த்தெடுப்பதற்குரிய வாய்ப்புகளை கன்னியாகுமரி பேராயம் இளையோர் நலத்துறையின் வழியாக அல்லது இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் யூத் கன்சர்ன்ஸ் வழியாக நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டிலும் தூயவராகுங்கள் என்று சொல்லுகின்ற அந்த நிலையில் ஆண்டவருடைய வார்த்தைகளினால் நாம் தூய்மையடைந்து வாழ முடியும் என்று சொல்லுகின்ற சிந்தனையோடு இந்த நிகழ்வுகளை இங்கே நடத்தி முடித்து பரிசு பெறுவதற்கான ஒரு நிகழ்விலே வருவதற்குரிய வாய்ப்புகளை ஆண்டவர் உருவாக்கி தந்திருக்கிறார். இந்த நாளிலும் மாடரேட்டர் கம்சரியாக நமக்கு இருக்கின்ற ரைட் ரெவரண்ட் டாக்டர் ராய்ஸ் மனோஜ் விக்டர் அவர்கள் அவருக்கு மிக அலுவல்கள் நெருக்கடி காரணமாக இந்த நாளிலே நம்மோடு பங்கேற்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் சார்பிலும் கன்னியாகுமரி பேராயத்தின் செயலாளர் இன்ஜினியர் பைஜு நிசித்பால் அவருடைய சார்பிலும் கன்னியாகுமரி பேராயத்தின் பொருளாளர் டாக்டர் எம் ஜேஆர் ஜோசப் அவருடைய சார்பிலும் இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்வு மிக ஆசீர்வாதமான ஒரு நிகழ்வு. இதற்கு பிற்பாடு இந்த திருச்சபையின் தலைமை ஆயரவர்கள் நமக்கு நல்லதோர் திருமறை தெளிவினை தருவதற்காக ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆகவே அதற்குள்ளாக நான் கடந்து செல்ல விரும்பவில்லை. இந்த நிகழ்வினை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற இத்துறையின் இயக்குனர், அவரோடு இணைந்து எல்லா விதத்திலும் துணையாக இருக்கின்ற சகோதரர்கள், இனமாக இந்த திருச்சபையின் செயலாளர், இதற்காக அனைத்து ஒத்துழைப்பையும் தந்து கொண்டிருக்கின்றவர்கள் அனைவரையும் கன்னியாகுமரி பேராயத்தின் சார்பில் பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களுடைய திறமைகளை வளர்த்தெடுப்பதற்கு தொடர்ந்து நீங்கள் பிரயாசப்படுங்கள். ஒருவேளை பரிசுகள் பெறாமல் இருந்தாலும் வருகின்ற காலங்களில் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லுகின்ற உந்து வேகத்தோடு உங்களுடைய திறமைகளை வளர்த்தெடுக்கின்ற ஒரு களமாக இந்த இளையோர் நல்வாழ்வுத்துறையின் செயற்பாடுகள் அமையட்டும். அதற்கு காரணமாக இருக்கிற அனைவரையும் ஒருமுறை கூட பாராட்டி வாழ்த்தி இந்த வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி அமர்கிறேன். நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 79வது சுதந்திர தினத்திலே கன்னியாகுமரி பேராயமாக 48வது யூத் ஃபெஸ்டிவல் நிறைவிழாவிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் நிறைவு தொழுகையிலே தலைமையேற்றிருக்கின்ற இத்திருச்சபையினுடைய சீனியர் பாஸ்டர்ஸ், ஏனைய பாஸ்டர்ஸ், இந்த நாளிலும் வாழ்த்துரை வழங்கிய நம்முடைய கன்னியாகுமரி பேராயத்தின் வைஸ் பிரசிடென்ட் மற்றும் பாஸ்டல் மினிஸ்ட்ரி டைசன் ஆஃபீஸ் பொறுப்பு வைக்கின்ற அன்பான போதகர், இந்த யூத் ஃபெஸ்டிவலை மிக சிறப்பாக அர்த்தமுள்ள நிலையிலே நடத்தி கொண்டிருக்கின்ற யூத் டைரக்டர் ஐயர் அவர்கள் மற்றும் டிபார்ட்மெண்ட்ஸ் டைரக்டர்ஸ், இந்த திருச்சபையினுடைய கமிட்டி, கூடி வந்திருக்கின்ற கிறிஸ்தவ பக்திமய சங்க பொறுப்பாளர்கள், ஏனைய அத்தனை பேரையும் வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர்
நமக்கு தந்திருக்கின்ற இளமையின் காலம் நம்முடைய வாழ்க்கையில் அர்த்தமுள்ளதாக அமைய பேராயமாக இவ்விதமான நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து நடத்துவது நம்முடைய இளையவர்களை அடுத்த தலைமுறையினர் மிக சிறப்பாக அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு மகிமையாக வாழும்படியாக கடவுள் இந்த பாக்கியத்தை தந்திருக்கின்றார். நடைபெற்ற போட்டிகளிலே அநேகர் பங்கு பெற்றீர்கள். பரிசு பெறுகிறவர்கள் சிலராக இருந்தாலும் உங்களுடைய முயற்சியிலே நீங்கள் பின்வாங்க வேண்டாம். நிச்சயம் உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய வருங்கால வாழ்வுக்கு மிகவும் நல்ல அடித்தளமாக அமையும் என்பதிலே ஐயமில்லை. இந்த நாளிலும் வழங்குகின்ற பரிசுகள் உங்களுடைய திறமைக்கு மட்டுமல்ல, ஆண்டவருடைய கிருபையினாலும் இவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்கின்றீர்கள். ஆகவே நீங்கள் சார்ந்திருக்கின்ற திருச்சபைகளுக்கும் இந்த சமூகத்திற்கும் உங்களுடைய வாழ்வு எந்நாளிலும் ஆசீர்வாதமாக இருக்க வாழ்த்துகின்றோம். ஒரே ஒரு இறை வார்த்தையை மட்டும் படித்து நிறைவு செய்ய விரும்புகின்றேன். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 5ஆம் இறை வார்த்தை, ஞானமுள்ளவன் பலமுள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். இறையாசி நம் அனைவரோடும் நிறைவாக இருப்பதாக. ஆமன். அன்புக்குரியவர்களே, மகிழ்ச்சியான சுதந்திர தின நாளாகிய இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் அன்பான சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். சிறப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய பேராயத்தினுடைய வைஸ் பிரசிடென்ட் அவர்களுக்கும் இந்த சிறப்பான நிகழ்வை சிறப்பாய் ஆர்கனைஸ் பண்ணி நடத்தி கொண்டிருக்கின்ற யூத் டைரக்டர் அவர்களுக்கும், நம்முடைய பேராயத்தின் பகுதிகளுக்குள்ளே மிஷனரி பணியை செய்கின்ற HMS இயக்கத்தினுடைய சூப்பரண்டிங் மினிஸ்டர் ஆகிய திரு ஜான் பீட்டர் அவர்களுக்கும், நம்முடைய பேராயத்தினுடைய பல்வேறு துறைகளினுடைய டைரக்டர்ஸ் ஒவ்வொருவருக்கும், உடன் போதகர்களுக்கும் மற்றும் அன்பு சகோதரர் போதக ரபு அவர்களுக்கும், இங்கே கூடியிருக்கின்ற ஏனைய சேகரித்து போதகர்கள், சபைகளினுடைய பொறுப்பாளர்கள், பக்திமயச் சங்க பொறுப்பாளர்கள், பக்திமயச் சங்க அங்கத்தினர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான நல்வாழ்த்துக்களை மார்த்தாண்டம் சேகரத்தின் திருச்சபையினுடைய சார்பிலே சொல்லிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பான பிள்ளைகளே, இந்த நாள் முழுவதும் நீங்கள் மகிழ்வாய் நீங்கள் அனுபவித்தீர்கள். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினீர்கள். இவை எல்லாவற்றிற்கும் பின்னணியத்தில் உங்களுடைய உணர்வுகள் நிச்சயமாக நாம் கிறிஸ்துவுக்காக, திருச்சபைக்காக அர்ப்பணிக்கப்பட்டவள் என்ற உணர்வு நிச்சயமாக இருந்திருக்கும். அந்த உணர்வோடு தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கை பயணம் செல்ல வாழ்த்துகின்றேன். அதற்கு உங்களை வழிநடத்துகின்ற வண்ணமாக இந்த ஆண்டினுடைய கருப்பொருள் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. இந்த ஆண்டு நம்முடைய பேராயம் தெரிந்து கொண்ட கருப்பொருள் தூயவராய் இருங்கள் என்ற கருப்பொருள். அந்த கருப்பொருளின் அடிப்படையில் நம்முடைய சிந்தனையை ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் உங்களை திருப்ப நான் ஆசிக்கின்றேன். அதற்கு ஆதாரமாய் தெரிந்து கொண்ட திருமறை வசனம் தூய பேதுரு எழுதின 1ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று பேதுரு சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவ வாழ்வினுடைய ஒரு சவால்
என்று சொல்லும்போது நம்முடைய சாட்சி என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் தடுமாறுகிறது என்று சொன்னால், கிறிஸ்தவ உலகம் இன்றைக்கு தன்னுடைய வாழ்விலே வளர்ச்சி பாதையிலே தேக்க நிலையை கண்டிருக்கிறது என்று சொன்னால், அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் நம் அனைவருடைய பரிசுத்த வாழ்வினுடைய குறைவு அல்லது சாட்சியற்ற வாழ்வினுடைய நிலை என்பதை எவரும் மறுக்க முடியாது. எனவே அன்பான பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய சிறு பருவத்திலிருந்தும் இளம் பருவத்திலிருந்தும் இந்த தீய வழிகளுக்கு உங்களை விலக்கி காத்து தூய வாழ்விலே உங்களை பாதுகாத்து கொள்வது என்பது மிக மிக முக்கியமானது. இதற்காக 3 வசனங்களை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அந்த 3 வசனங்களும் உங்கள் உள்ளத்திலே எப்பொழுதும் அவைகள் உங்கள் உள்ளத்திலே ஒலித்து கொண்டிருக்க வேண்டும். முதலாவது நான் தெரிந்து கொண்ட திருமறை பகுதி யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 14-15. அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அன்பான பிள்ளைகளே, சோதனை நிறைந்த ஒரு உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களை கவர்ந்து இழுக்கின்ற பல காரியங்களை இந்த உலகத்திலே உங்களை சுற்றி உண்டு. நம்முடைய கரத்தில் இருக்கிற கைபேசி முதல் நாம் சந்திக்கின்ற மக்களுடைய சூழ்நிலைகள், இப்படி பல காரியங்கள் நம்மை ஈர்க்கின்றதாக இருக்கின்றது. ஆனால் வேதம் ஒன்றை சொல்லி எச்சரிக்கின்றது. நாம் தவறான ஈர்ப்புகளுக்கு நம்முடைய வாழ்விலே இடமளித்தோம் என்று சொன்னால், அது நம்முடைய வாழ்வை முழுமையாக ஆட்கொண்டு கடைசியிலே மரணத்தை நோக்கி நம்மை அழைத்து சென்றுவிடும். அதாவது அழிவை நோக்கி நம்மை அழைத்து சென்றுவிடும் என்ற எச்சரிப்பை தருகிறது. எனவே இந்த உலகத்தின் கவர்ச்சிகளுக்கு, நம்முடைய உள்ளத்தினுடைய ஈர்ப்புகளுக்கு நாம் இடமளிக்காமல் நம்மை பாதுகாத்து கொள்வது என்பது மிக மிக இன்றியமையாத ஒன்று. அதை எப்படி பாதுகாப்பது என்ற கேள்வியை நாம் எழுப்புவோமானால், அதற்காக 2 பகுதிகளை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகின்றேன். ஒன்று 139ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்தை நீங்கள் எல்லாரும் வீட்டிலே சென்று வாசித்து பாருங்கள். அங்கே அதை எழுதின தாவீது சொல்லுகின்றார், கடவுளுக்கு மறைவாக நான் எங்கும் செல்ல முடியாது. பல வேளைகளிலே நம்முடைய வாழ்விலே தவறுகள் நடைபெறுகிறது என்று சொன்னால், அதற்கு அடிப்படை காரணம் யாரும் என்னை பார்க்கவில்லை, நான் மற்றவருடைய கண்களுக்கு என்னை மறைத்து கொண்டேன் என்ற எண்ணம், என்ற உணர்வு நமக்குள்ளே இருக்கின்றபடியினால் துணிந்து தவறுகளை செய்கின்றோம். ஆனால் தாவீது சொல்லுகின்றார், நான் எங்கு சென்றாலும் உம்முடைய கண்கள் என்னை பார்க்கிறது. அன்பான பிள்ளைகளே, கடவுள் எவ்விடத்திலும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்லும்போது சொல்லுவார், நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், இருளும் உமக்கு மறைவாக உம்முடைய கண்களுக்கு என்னை மறைக்காது என்று சொல்லி தன்னுடைய வாழ்விலே இறைவனுடைய பார்வைக்கு நான் தப்ப முடியாது என்பதை தெளிவாக சொல்லுகின்றார். அன்பான பிள்ளைகளே, பரிசுத்த வாழ்வில் நீங்கள் தொடர வேண்டுமென்றால் என்னை இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே நான் தவறு செய்யும் போது நிச்சயமாக அவருடைய பார்வையிலே இருக்கிறேன் என்ற உணர்வு நமக்குள்ளே இருக்கும் என்றால், அந்த உணர்வு நம்மை தீமைகளிலிருந்து பாதுகாக்கும். 2வதாக நான் சொல்ல விரும்புகின்ற செய்தி என்னவென்றால், இந்த தவறுகளுக்கு உடன்படாமல் நாம் பாதுகாக்கப்பட கடவுள் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார் என்ற ஒரு உணர்வு தேவை. அன்பானவர்களே, ஆதியாகமம் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் யோசேப்பை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. அவர் அங்கே சொல்லி உள்ளது,
கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய செயல்திறன் அது வளரும், அது பெருகும். நாம் மட்டும் நம்முடைய சுய முயற்சிகள், நம்முடைய சுய பிரயாசங்கள் அல்லது சுய பலன் என்பதை விட இறைவனோடு இணைந்து நம்முடைய முயற்சிகளை செலவிடும் போது, இறைவனோடு இணைந்து நம்முடைய ஞானத்தை நாம் செலவிடுகின்ற போது, இறைவனோடு இணைந்து நம்முடைய ஆற்றலை நாம் செலவிடும் போது அது பன்மடங்காக இந்த உலகிலே நமக்கு பலனை தரும். அதே வேளையிலே அந்த யோசேப்பு பிரச்சனைகளை சந்திக்கின்றார். அவன் சந்தித்த பிரச்சனைகளினூடே அவன் கொண்டிருந்த உணர்வு என்னவென்றால், நான் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே தவறு செய்கிறேன் என்று சொன்னால் அது இந்த உலகத்தினுடைய மக்களுக்கு அல்ல, கடவுளுக்கு விரோதமாக நான் தவறு செய்கிறேன். ஏனென்றால் என்னை நடத்தி கொண்டிருக்கிறவர், என் உடன் இருக்கின்றவர், என் ஆண்டவர் என்ற உணர்வோடு அவன் தவறு செய்ய தோண்டின அந்த போத்திபாரனுடைய மனைவிக்கு பதில் சொல்லுகின்றான். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே அவன் சொல்லுகின்றான், இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்ற கேள்வியை எழுப்புகின்றார். அன்பானவர்களே, இந்த இடத்திலே தவறு செய்ய தூண்டப்படும் போது அவன், நான் போத்திபாருக்கு எதிராக தவறு செய்கிறேன் என்று நினைக்கவில்லை. நான் தவறு செய்யும்போது என் ஆண்டவனுக்கு முன்பாக என்னை பாதுகாக்கின்ற, என் உடனிருந்து என்னை ஆற்றல் படுத்துகின்ற, என்னை செயல்திறன் உள்ள மனிதனாக மாற்றுகின்ற அந்த கடவுளுக்கு விரோதமாய் நான் தவறு செய்கிறேன் என்று நினைத்தான். அந்த பாவத்திலிருந்து தைரியமாய் வெளியே வர தீர்மானித்தான். அன்பான பிள்ளைகளே, நீங்களும் உங்கள் வாழ்விலே எப்பொழுதும் கவனமாயிருங்கள். உங்களை ஈர்க்கின்ற அந்த பாவத்தினுடைய கவர்ச்சி உங்களை தூய்மையற்றவர்களாக மாற்றுவது மட்டுமல்ல, உங்களை அழிவை நோக்கி அழைத்து சென்றுவிடும். அதிலிருந்து தப்பிக்க நீங்கள் எப்பொழுதும் என்னை கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார், அவருடைய கண்களுக்கு நாம் தப்ப முடியாது என்ற உணர்வை பெறுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடன் என் ஆண்டவர் இருக்கிறார், எனவே எத்தகைய தீமைகளையும் எதிர்த்து போராட முடியும், என் வாழ்விலே நான் வெற்றிகளையும் பெற முடியும் என நம்பிக்கையோடு செயல்படுங்கள். கடவுள் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவாராக. நிறைவு ஜெபத்தை நம்முடைய பேராயத்தின் கிறிஸ்தவ கல்வி வளர்ச்சித்துறையின் இயக்குனர் ரெவரண்ட் வின்சென்ட் ராபர்ட் அவர்கள் ஏறெடுக்க ஆசியுரையோடு இந்த பரிசளிப்பு நிறைவு பெறும். நாம் அனைவரும் ஜெபத்திற்காக எழுந்து நிற்க உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரே, அருள் நிறைந்த உம்முடைய வழிநடத்தலுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். கன்னியாகுமரி பேராயத்தின் 48வது வாலிபர் பெருவிழாவை கடவுளின் திருவிழப்படியே சிறப்பாக நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் அருள் புரிந்து நன்றி சொல்லுகின்றோம். 2 கட்டமாக நடைபெற்ற அனைத்து போட்டிகளிலும் உம்முடைய தூய வழிநடத்தல் எங்களோடு கூட நிறைவாய் தங்கியிருந்தது. இந்த நாளிலும் காலை முதலே நடைபெற்ற நிகழ்வுகளை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தே, நிறைவிழா நிகழ்விலும் உம்முடைய அன்பு எங்களோடு கூட இருந்ததை நினைத்து நன்றி சொல்லுகின்றோம். பரிசுகளை பெற்ற உம்முடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு செல்லுகின்ற போது பரிசு பெற தவறிய அருமையான பிள்ளைகள் அவருடைய முயற்சிகள் தொடரும்படியாக உம்முடைய துணையையும் ஆற்றலையும் அனைவர்களுக்கும் ஆண்டவர் கொடுத்தருள வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய இரக்கம் அனைத்து மக்களோடு நிறைவாய் தங்கியிருக்கட்டும். அனைவரும் இப்போதும் தங்கள் தங்கள் இல்லங்களுக்கு கடந்து செல்லுகின்ற போது உம்முடைய வழிகாட்டுதலும் பாதுகாவலும் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. அனைத்து நிகழ்ச்சிகளிலும் ஆண்டவரே, அதிகமாக ஒத்துழைத்த, அதிகமாக உழைத்த அனைத்து மக்களையும் நினைவு கூறுகிறோம். அனைவரோடும் உம்முடைய அன்பு நிறைந்திருக்கட்டும். சிறப்பாக எங்கள் பேராயத்தினுடைய இளையோர் கரிசனை துறையினுடைய இயக்குனர் அவர்களுக்காக, அவருடைய திருப்பணிகளுக்காக, அவருடைய குடும்பத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். மார்த்தாண்டம் திருச்சபைக்காக, போதகர்களுக்காக, எங்களை ஒத்துழைத்த அனைத்து மக்களுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். உம்முடைய தூய அன்பு தொடர்ந்து எங்களோடு கூட இருக்கட்டும். நாங்கள் உமக்கென்று வாழவும் உழைக்கவும், உம்முடைய திட்டத்தை ஏற்று தொடர்ந்து திருப்பணிகளை நிறைவேற்றவும், அனைத்தும் உம்முடைய நாம மகிமைக்காகவும் இறையாட்சியினுடைய ஆண்டவரே உருவாக்கத்துக்காகவும் அமைந்திடுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வீராக. தாழ்த்தி உம்முடைய கரத்தில் அனைத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கின்றோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தந்தை
என்றைக்கும் ஸ்தோத்திரம். விண்ணோர் மண்ணோர் கூட்டமாக பாடுவோம் சங்கீதனம். மீட்கப்பட்ட யாவராலும் ஏகதேவ இருக்கே ஆறுவாருமாய் என்றைக்கும் ஸ்தோத்திரமுண்டாகவே. நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையாம் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நல்லுறவும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் திருப்பணிகளோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. Amen.